எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எங்க பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில இருக்கோம். கூடுவாஞ்சேரியில 2 சூப்பரான 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க போறோங்க. இந்த ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூப்ளெக்ஸ் வில்லா அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்ல இருக்க காயராம்பேட் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கு. ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 அருமையான வீடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரெடி டு மூவ்ல இருக்கு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்க. அண்ட் இந்த 2 அழகான வீடுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன்ல இருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஏரியா வந்து 790 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, பில்டப் ஏரியா வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 2 வீடுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 30 அடி ரோடு தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து சுத்தி வீடுகள் இருக்க ஒரு அருமையான பகுதியில் தாங்க இருக்கு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஆப்போசிட்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடுகள் இருக்க ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு தேதியில கூடுவாஞ்சேரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இடம் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து ஆண்டோட பக்கத்திலேயே வந்து ஒரு ஹை பட்ஜெட்லாம் கொடுத்து போறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்ல நெல்லிக்குப்பம் ரோட்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்ல ஒரு அழகான வீடு கிடைக்கிறது ஒரு அருமையான விஷயங்க. நீங்க இந்த கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல வீடுலாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. வாங்க வீட்டுக்குள்ள போய் வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா வீட்டோடைய எலிவேஷனுங்க. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து நல்ல ஹைட் ஏற்றி தான் பில்டர் வந்து வீடை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு ஹைட்ல தான் இருக்கு. வாட்டர் லாகிங் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. என்ட்ரன்ஸ்ல நமக்கு வந்து ஒரு அருமையான ஒரு கேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹைட்ல தான் நமக்கு கேட்டுமே வந்து இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போய் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தான் பார்ப்போம். இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான கார் பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சைஸ்ல வந்து கார் பார்க்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தாராளமா ஒரு நல்ல காரை நிப்பாட்டிட்டு பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜ்மே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்குங்க. வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்கிறது ஒரு அருமையான விஷயம். அண்ட் நமக்கு செப்டி டேங்க்மே கொடுத்துருக்காங்க. அண்ட் போருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு போட்டிருக்காங்க. 3 ஃபேஸ் இபி தான் வந்து வீட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இபி பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியான இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3 ஃபேஸ் இபி தான் இந்த வீட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அவுட்டர் ஸ்பேஸ் எல்லாமே பார்த்தாச்சுங்க. இப்போ வீட்டுக்குள்ள போய் பார்க்க போறோம். நமக்கு வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து சூப்பரான ஒரு கிரில் கேட் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான கிரில் கேட் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல டிசைன்ல தான் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு வீடோடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்க போறோம். நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே எங்க வருவோம், ஹாலுக்கு தான் வருவோம். அந்த மாதிரி ஹாலில் தான் நம்ம இருக்கும். ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸ்ல தான் ஹாலுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே டிவி யூனிட் பக்கத்துலேயே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாமி ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேதியில் நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக சாமி ரூமுக்கு அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்குறது இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமி ரூமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு டோர் எல்லாமே வந்து கப்போர்ட்லாம் அடிச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் சாமி படம் வச்சுட்டு கீழே வந்து அதுக்கான திங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு அருமையான விஷயம் சொல்லலாம். நீங்கள் இங்கே டிவி யூனிட்டாக வந்து எதனா ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இன்டீரியர் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க. அண்ட் நமக்கு டைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் டைல்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹாலில் ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ எடுக்கும் போதே நீங்கள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் நமக்கு சுற்றி மரங்கள் இருக்கிறதுனால நல்ல காற்று வசதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சின்ன ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்குது ஒரு அழகான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நம்ம ஹால் பார்த்தாச்சு. ஹால் பார்த்துட்டு நம்ம அடுத்து எங்கே போவோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், கிச்சனுக்கு தாங்க. இன்னைக்கு தேதியில் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒய்ஃப், அம்மா எல்லாருமே வந்து கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிச்சன் நல்லா இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான கிச்சன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பீடிங் எல்லாமே வச்சிருக்காங்க. எந்த ஒரு தண்ணி எதுவுமே வந்து கீழே விழாத அளவுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு எது குக் பண்ணாலும் அதோடைய எண்ணெய் பிசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துல வந்துடும். அப்படி இல்லாமல் நமக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குது ஒரு அருமையான விஷயம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷ் பேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸில் நீங்கள் தாராளமாக மாடுலர் கிச்சன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ஒரு அருமையான விஷயங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்கான கபோர்டு எல்லாமே அடிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பொருள் வேணாலும் தாராளமாக வச்சுக்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஆப்போசிட்லேயும் சரி, இந்த சைடு கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் எவ்வளோ சாமான் இருந்தாலுமே வச்சுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நிறைய தேவைப்படும். அதுக்கான எல்லா பர்பஸுமே வந்து இவங்க அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரி வெளிச்சமும் இருக்கும், காற்று வசதியுமே இருக்கும். அண்ட் நம்ம கிச்சன் பார்த்தாச்சு. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹாலு, கிச்சனு அண்ட் ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பெட்ரூம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் வயசானவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக இந்த பெட்ரூம் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால படிக்கட்டு ஏறி இறங்க முடியாது. அப்படி இருக்கவங்களுக்கு தாராளமாக இந்த பெட்ரூம் கொடுக்கலாம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு இங்கேயுமே வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு எல்லாமே அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கேயுமே விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வயசானவங்க இல்லை குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமை வந்து நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பெட்ரூமாக இந்த ரூம் வந்து இருக்கும். ஆனால் இந்த பெட்ரூம்ல இருந்து நமக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு கிரில் கேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் கேட் ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் 2 வீடுமே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 வீடுமே பக்கத்தில் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா வால் ஷேரிங் வீடு கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தான் வால்ன்றது இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, பெட்ரூம் பார்த்தாச்சு. இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்ட் ரூம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் அப்படின்னே சொல்லாங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்டெப்ஸு கீழேயே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னா இன்வெர்டர் அந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ரெஸ்ட் ரூம் தான் பார்க்க போகிறோம். ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு தீமில் தான் ரெஸ்ட் ரூமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 BHK 1 BHK பார்த்தாச்சு, ஹால் கிச்சன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே மேலே போகலாம். நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டெப்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைட் இல்லாமல் நமக்கு ஒரு நார்மலான ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே ஏறுற மாதிரி தான் நமக்கு ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள்லையும் கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா SSTல தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸை வந்து நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான செட்டப்புமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவி போட்டு ஈவினிங் டைமில் நம்ம வந்து ஏதாவது சிட் அவுட் மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த ஓப்பனிங் ஸ்பேஸில் இருக்குங்க. மேலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2வது பெட்ரூம் ஒரு அருமையான ஒரு பெட்ரூம்ங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக கபோர்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்டோவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நல்ல ஒரு காற்று வசதியும் வெளிச்சமும் இருக்கிறது ஒரு அருமையான விஷயம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ்லங்க. உங்களுக்கு இந்தியன் ஸ்டைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. மற்ற ஆக்சசரிஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிட்டிங்ஸும் வந்து வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோடைய 3வது பெட்ரூம் பார்க்க போகிறோங்க. அதாவது மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு சைஸில் தான் பெட்ரூம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், எல்லா பெட்ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாலோடைய பெயிண்டிங் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் வந்து அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி கொடுக்காம அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூமோடைய ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு திங்ஸ் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கபோர்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாங்க, நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கிறது கிடையாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் வைக்கிறதுக்கான ஒரு சூப்பராக இந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் மிரர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த நம்ம பர்ஃப்யூம் அதெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த பவுடர் அடிக்கிறது அது எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஹேங்கர் அந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணலாங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இல்லைன்னா என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு தனியாக ஒரு டேபிள் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே உங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருந்தாலும் நீங்கள் மிரர் வச்சா போதும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பீரோ அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கணும்னாலும் தாராளமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு நல்ல ஒரு கபோர்டு எல்லாமே அடிச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்டாச் ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் நல்ல ஒரு தீமில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாலுக்கு கொஞ்சம் ஹைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தண்ணி எதுவுமே வந்து வாலில் டைரெக்டாக படக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூமை பார்த்தாச்சு. மாஸ்டர் பெட்ரூம்லேயும் நமக்கு வந்து விண்டோ இருக்குங்க. மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டோடைய பால்கனி தாங்க நம்ம வந்திருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல சைஸ்லாம் தான் அந்த பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் சேரு சோஃபா எது இருந்தாலும் போட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சுற்றி வீடுகள் இருக்க ஒரு அருமையான பகுதியில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க எல்லா ரூம்ஸுமே வந்து பார்த்தாச்சுங்க. பெட்ரூமு கிச்சன் ஹால் எல்லாமே பார்த்தாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரஸ் தாங்க. பொதுவாக வந்து நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொந்தம் கிடையாது. எல்லாரும் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் நம்மளும் அந்த டெரஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஓன் ஹவுஸ் அப்படின்றதுனால நம்ம மாடி நம்ம விருப்பப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த டெரஸ்க்கு போகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அந்த கிரில் கேட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்க்கு போகிறோங்க. டெரஸில் நமக்கு கூல் ரூஃபிங் டைல்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1:30 மணிங்க. வெயில் வந்து சுட்டெரிக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து சுடவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த கூல் ரூஃபிங் டைல்ஸ்னால தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டெரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெரஸில் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமே நம்ம என்னெல்லாம் துணி காய போகிறதுலேருந்து ஏதாவது காய வைக்கணும் அப்படின்றது எல்லா பர்பஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓன் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்ற போது தான் நமக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்கும். நம்ம ரெண்ட்லேயோ நம்ம ஷேரிங்கில் இருக்கும்போது அது வந்து இருக்காது. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேயே இருக்க இன்னொரு வீடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இதுவும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு நான் கீழே சொல்லியிருப்பேன், பால்கனிலேயே சொல்லியிருப்பேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வீடுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு மட்டும்தான் இல்லாமல் இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றி வீடுகள் தான். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்.
நம்ம அந்த நெல்லிக்குப்பம் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தான் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. ஸோ நீங்களே என் கூட சேர்ந்து இந்த 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துருப்பீங்க. நான் எல்லா ரூமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக உங்களுக்காக காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீட்டோடைய பிரைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 lakhs வந்து ஓனர் வந்து கோட் பண்ணுறாங்க. டைரக்ட் ஓனர் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இருக்குது. ப்ரோக்கரேஜ் எதுவுமே கிடையாதுங்க. 70 lakhs அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஒரு 790 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் ஏரியாவும் 1400 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் ஏரியாவும் இருக்குங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்றது ஒரு அருமையான விஷயம். ஏன்னா கூடுவாஞ்சேரியிலே வந்து பார்த்தீங்கன்னா 80 lakhs 90 lakhs அப்படின்னு சொல்லிட்டு 3 BHK ஹவுஸ் வந்து போயிட்டு இருக்கு. பார்க்குற உங்களுக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட்டில் வந்து எனக்கு நல்ல ஒரு வீடு வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்திருக்கும். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து 75% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் முன்பணமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா அந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் வச்சிருந்தாவே போதும். இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த வீடாக்கிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் 2 வீடும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு ரெடி டு மூவ்ல தான் இருக்குது. கிச்சன்லையும் ரெஸ்ட் ரூம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸ் மட்டும் ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. பக்கத்தில் இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தாங்க இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.